காவிரி ஆற்றின் நடுவே ஒரு தீவில் சிவபெருமான் மண்ணாலான லிங்கமாக அருள் பாலிக்கும் அதிசயம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? பொதுவாக கோயில்கள் நிலப்பரப்பில் அமைந்திருக்கும். ஆனால் இயற்கை எழில் சூழ்ந்த ஆற்றுக்கு நடுவே அமர்ந்து ஈசன் அருள் பாலிப்பது மிகவும் அபூர்வமான ஒன்று. இதன் பின்னணியில் ஒரு வியக்கத்தக்க புராண வரலாறு ஒளிந்திருக்கிறது. கைலையில் சிவபெருமான் பார்வதி திருக்கல்யாணம் நடந்தபோது தேவர்கள் மற்றும் முனிவர்கள் அனைவரும் வடதிசையில் கூடியதால் பூமியின் சமநிலை குலைந்தது. இதை சமன் செய்ய சிவபெருமான் அகத்திய முனிவரை தென் திசைக்கு அனுப்பினார். அவர் மேற்கொண்ட 5 முக்கிய பணிகளில் ஒன்றாக காவிரி ஆற்றின் நடுவே இந்த திருத்தலத்தை உருவாக்கினார். ராமேஸ்வரத்தில் சீதாதேவி மணலால் லிங்கம் அமைத்தது போல அகத்தியர் இங்கு மண்ணால் லிங்கம் அமைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த தலத்திற்கு சுந்தர சோழன் ஆலயம் எழுப்பி கும்பாபிஷேகம் நடத்தியதாக வரலாறு கூறுகிறது. இந்த ஆலயத்தின் மற்றொரு மிகப்பெரிய அதிசயம் அங்குள்ள 3000 ஆண்டுகள் பழமையான அதி மரமாகும். இங்கு ஈசன் நட்டாற்றீஸ்வரராகவும் அம்பாள் நல்லநாயகி அம்மனாகவும் அருள் பாலிக்கின்றனர். திருமண தடைகள் நீங்கவும் பல்வேறு தோஷங்கள் விலகவும் இந்த தீவு கோயில் மிகச்சிறந்த பரிகார தலமாக விளங்குகிறது. ஈரோடு மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் நடுவே அமைந்துள்ள இந்த தலம்தான் காங்கேயம்பாளையம் நட்டாற்றீஸ்வரர் கோயில். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நம சிவாய் என்று கமெண்ட் செய்து நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.